வணக்கம் மகளே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வெல்கம் டு ADA 24/7 தமிழ் பேங்க் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே யூடியூப் சேனல். நான் உங்கள் அருண். நம்ம ரயில்வேல இருந்து குரூப் டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோட்டிபிகேஷன் லெவல் 1 போஸ்டுக்கான வந்திருக்குது. ஸோ நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் பாத்தீங்க அப்படின்னா எப்படி சொல்றது, அது யார்கிட்ட போய் கேட்கறது, எப்படி நம்ம கிளாரிஃபை பண்றது அப்படின்ற நிறைய சந்தேகங்கள் இருக்கு. சோ காமனான இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜெனரிக் செஷன் மூலமா 1 by 1 கிளியர் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம், ரைட்? சோ ஏன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, காஸ்ட் சர்டிபிகேட் எங்க வாங்கணும், எப்படி வாங்கணும், அண்ட் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த விண்ணப்பிக்கிறது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றது, அண்ட் ஆன்லைன்ல எங்க போய் இதை நம்ம சர்ச் பண்ணணும், அண்ட் இப்படி நிறைய ஒரு காமனான சந்தேகங்கள் இருக்கும், ரைட்? அதெல்லாம் நம்ம 1 by 1 கிளாரிஃபை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா ஏதாவது டவுட் இருக்குது, ரைட்? எனக்கு இந்த டவுட் இருக்கு சார், அப்படி ஏதாவது நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இட்ஸ் ஃபீல் ஃப்ரீ, தாராளமா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஒருவேளை அது நிறைய பேருக்கு கிளாரிஃபை பண்ண வேண்டிய ஒரு என்ன சொல்றது ஒரு கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை ஒரு தனி செஷனாவோ இல்ல ஒரு ஆளுக்கு மட்டும் அதை சொல்லணும் அப்படின்னா கூட என்னால முடிஞ்சா கமெண்ட்ல கூட அதை நான் கிளாரிஃபை பண்ணி தரேன், சரிங்களா? சோ என்ன ஹெல்ப்பா இருந்தாலும் எப்பனாலும் ஈஸியா கேளுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்றேன், சரிங்களா? அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமா அதுதான். நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, இட்ஸ் டோன்ட் மிஸ் இட், சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரைட்? அண்ட் நம்மளுடைய ADA 24/7 மொபைல் ஆப் கண்டிப்பா உங்க எல்லார்கிட்டயும் இருக்க வேண்டிய ஒரு மொபைல் ஆப். சோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன். ஆண்ட்ராய்டு iOS ரெண்டு யூசர்ஸ்க்குமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆப் அவைலபிள் இருக்கு, மிஸ் பண்ணிட வேண்டாம், சரியா? வெல், இந்த வீடியோ பதிவுல நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காஸ்ட் சர்டிபிகேட் பத்தி தான், ரைட்? சோ நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த காஸ்ட் சர்டிபிகேட் ஃபர்ஸ்ட் என்ன சர்டிபிகேட் வாங்கணும்ன்றதே பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியல. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, அப்படி நான் ஒரு வேலை ஏற்கனவே வாங்கியிருக்கேன் அப்படின்னா அதை வச்சு அப்ளை பண்ணலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. சோ இந்த டவுட்டை கம்ப்ளீட்டா நம்ம கிளாரிஃபை பண்றதுக்காக தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த செஷன் நான் பிளான் பண்ணியிருக்கேன். சோ இதுல இந்த கம்ப்ளீட்டா உங்களுடைய காஸ்ட் சர்டிபிகேட் எப்படி வாங்கணும் அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு நான் தெளிவா சொல்லிடுறேன். அண்ட் நம்மளுடைய ரயில்வே கிளாஸஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எங்களுடைய ஆஃபர் கோட், சரிங்களா, இந்த கூப்பன் கோட பயன்படுத்தி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டீடைல் ஷேர் பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா ADA 24/7 அப்படின்ற மொபைல் ஆப்ல போய் சோழன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சர்ச் பண்ணினாவே உங்களுக்கு கிடைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் இந்த கிளாஸோட லிங்க் நான் அட்டாச் பண்ணிருக்கேன், சரியா? இல்ல என்கிட்ட கான்டாக்ட் பண்ணணும், என்கிட்ட பர்சனலி எனக்கு உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கணும், இல்ல கிளாஸ் பத்தின என்கொயரி என்கிட்ட நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா என்னோட மெயில் ஐடி arun.prasad@ada247.com, என்னோட மெயில் ஐடியில கான்டாக்ட் பண்ணுங்க, arun.prasad@ada247.com, சரியா? அண்ட் மெகாபேக் என்னோட அட்வைசபிள், எப்பவுமே ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, சரியா? இந்த காஸ்ட் சர்டிபிகேட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த காஸ்ட் சர்டிபிகேட் தேவையா? நான் எனக்கு காஸ்டே வேணாம், நான் அன்ரிசர்வேஷன்ல போய் அப்ளை பண்ணிக்கலாமா? UR அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் ரைட்? அன்ரிசர்வேஷன்ல நான் அப்ளை பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டா எஸ், தாராளமா. நீங்க எந்த கம்யூனிட்டியை வேணாலும் சேர்ந்தவராக இருக்கலாம், ரைட்? வாட் எவர் இட் இஸ், நீங்க யார் எந்த கம்யூனிட்டி யாரா வேணாலும் நீங்க இருங்க, அதை பத்தி பிரச்சனை கிடையாது. அன்ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி UR அப்படின்னு சொல்லி நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட யாருமே காஸ்ட் சர்டிபிகேட் கேட்க மாட்டாங்க. சோ அது பிரச்சனை கிடையாது, ரைட்? ஆனால் அதை தாண்டி நீங்க எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன், EWS ன்னு சொல்லுவாங்க, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன், OBC கேட்டகரி, OBC கேட்டகரியில நான் கிரீமி லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க, NCL அப்படின்னு சொல்லுவாங்க, நான் கிரீமி லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா SC, அதுக்கப்புறம் ST. சோ இப்படி ஒரு 4 கிரைட்டீரியாவா பிரிப்பாங்க நம்மளுடைய கோட்டாவை, சரியா? இதுல இந்த காஸ்ட் சர்டிபிகேட் எதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம ஏஜ் ரிலாக்சேஷனுக்காக மட்டும்தானான்னு கேட்டா இல்ல. நிறைய பேர் அது ஒரு தப்பா நினைச்சுக்கிறீங்க. என்ன அப்படின்னா எனக்கு பிலோ த 33 இயர்ஸ் ஏஜ்ல நான் இருக்கேன், 33 வயதை விட குறைவா தான் இருக்கு, நான் அன்ரிசர்வேஷன்லயே அப்ளை பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டா இது நாட் ஒன்லி தட் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்சேஷனுக்காக மட்டும் இது கிடையாது. இட ஒதுக்கீடு குறிப்பா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நம்ம சென்னை ஜோனுக்கு 1036 வேகன்சி இருக்கு அப்படின்னா அதுல அன்ரிசர்வேஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர் இருக்கு, ரைட்? அப்ப அதுல மட்டும் தான் நீங்க போட்டி போட முடியும். நீங்க கோட்டாக்குள்ள வந்துட்டீங்க, நீங்க எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனோ OBCயோ SCயோ STயோ ஏதோ ஒரு கிரைட்டீரியால நீங்க வர்றீங்க அப்படின்னா உங்க கோட்டாக்கு அந்த ஒரு காஸ்டுக்குன்னு சொல்லி ஒரு இடஒதுக்கீடு, ரைட்டா, ஒரு நம்பர் கொடுத்திருப்பாங்களா, அது பிளஸ் அன்ரிசர்வேஷன் ரெண்டுக்கும் சேர்த்து நம்ம போட்டி போடுவோம், ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு OBC கேண்டிடேட், இல்ல நான் ஒரு SC கேண்டிடேட், இல்ல நான் ஒரு ST கேண்டிடேட், நான் யாரோ ஒரு கேண்டிடேட் நான் எக்ஸாம் எழுதுறேன், ரைட்? இப்போ என்னைய எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நான் இந்த கோட்டால அப்ளை பண்ணிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் SC கோட்டால நான் அப்ளை பண்றேன் அப்படின்னா, ரைட்,
நான் என்னுடைய கோட்டால ஃபில் பண்றதுக்கு முன்னாடி அன்ரிசர்வேஷன் சொல்லக்கூடிய கோட்டாவை ஃபர்ஸ்ட் பாப்பாங்க. ரைட்டா? அதுல ஒரு 50 காலி பணியிடங்கள் இருக்குது. அதுல ஓவரால் ரேங்க் எல்லா கம்யூனிட்டியும் சேர்ந்தவங்களை ஒன்னா வச்சு பாப்பாங்க. ரைட்டா? அதுல அன்ரிசர்வேஷன் ஓசி கேட்டகரியில இருக்கவங்க வாங்க, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் எல்லாருமே இருப்பாங்க. எல்லா கிரைட்டீரியாவும் சேர்ந்தவங்கள உள்ள ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது முதல் 50 இடங்களா அவங்களுக்கு போயிடும். ரைட்? இப்ப நான் ஓவரால் ரேங்க்ல 51வது ரேங்க்ல நான் இருக்கேன் அப்படின்னா, சோ முதல் 50 நபர்கள் ஓவரால் ரேங்க்ல 50 நபர்கள் போயிட்டாங்களா, இப்ப நான் என்னுடைய கோட்டால நான் தான் ஃபர்ஸ்ட் பர்சனா உள்ள போவேன். ரைட்டா? இப்போ ஒருவேளை ஒரு அன்ரிசர்வ்டு கேண்டிடேட் ஒரு என்ன சொல்றது, ஒரு அன்ரிசர்வேஷன்ல வர்ற ஒரு கேண்டிடேட் வந்து 52வது ரேங்க்ல இருக்காரு. ரைட்டா? 52வது ரேங்க்ல இருக்காரு. ஒருவேளை ஒரு ஓபிசி கேண்டிடேட் வந்து 60வது ரேங்க்ல இருக்காரு அப்படின்னா, இந்த 60வது ரேங்க்ல இருக்கிற ஓபிசி கேண்டிடேட்டுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த 52வது ரேங்க்ல இருந்த அன்ரிசர்வேஷனுக்கு கிடைக்காது. ஏன்? ஏன்னா முதல் 50 சீட்டுகளை யார் எடுத்துட்டாங்க? டோட்டலா எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்க. ரைட்? அதுதான். சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, நாட் ஒன்லி தட் உங்களுடைய ஏஜ் ரிலாக்சேஷனுக்காக மட்டும் இந்த கேஸ்ட் சர்டிபிகேட் கிடையாது. உங்களுடைய அந்த கோட்டால வரக்கூடிய வேக்கன்சியையும் நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். அதுக்குதான் அந்த இடஒதுக்கீட்டுக்காக தான் முதல்ல இந்த கம்யூனிட்டி கொண்டு வந்ததே. ரைட்டா? பிரிச்சதே வந்துட்டு. ரைட்? இப்போ இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் எப்படி வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இதுல எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு ஒரு கிரைட்டீரியா இருக்கு. ஒரு 10% இடஒதுக்கீடு கொடுத்திருப்பாங்க. அந்த எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் யாரா இருப்பாங்க அப்படின்னா, அந்த ஓசி கிரைட்டீரியால வரக்கூடியவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய என்ன சொல்றது, அசையும் சொத்து, அசையா சொத்து அண்ட் ஆண்டு வருமானம் அப்படின்றது ஒரு கிரைட்டீரியா இருக்குது. அது நம்ம வந்து பாத்தீங்கன்னா இ சேவை மையம்ல போய் அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ரைட்டா? சோ எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அப்படின்றது அவங்க உண்மையிலேயே வந்து வீக்கா தான் இருக்காங்க அப்படின்றத ப்ரூஃப் பண்றதுக்கான ஒரு சர்டிபிகேட், அது வாங்கணும். சரியா? ரைட். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஓபிசி. இந்த ஓபிசிய ரெண்டா பிரிக்கலாம். ரைட்டா? கிரீமி லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் கிரீமி லேயர் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிப்பாங்க. கிரீமி லேயர், நான் கிரீமி லேயர். நீங்க நான் கிரீமி லேயருக்கு கீழே வந்தா மட்டும்தான் ஓபிசியில வரக்கூடிய இடஒதுக்கீடு, அதுல வரக்கூடிய சலுகைகளை உங்களால பயன்படுத்த முடியும். சரியா? ஓபிசில நான் கிரீமி லேயர்ல வரணும். சார் இத இருக்கட்டும், முதல்ல இந்த ஓபிசினா முதல்ல யாரு அப்படின்றத சொல்லுங்க. இந்த ஓபிசின்றது பிசி, பிசிலேயே முஸ்லிம்ஸ் இருப்பாங்க. அடுத்தது எம்பிசி, அடுத்தது டிஎன்சி. இந்த 4 கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க எல்லாரும் சேர்ந்துதான் அதர் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இவங்க எல்லாருமே வந்து நீங்க அப்ளை பண்ண போறீங்க. நீங்க இதுல ஏதாவது ஒரு கம்யூனிட்டி சேர்ந்தவரா இருந்து நீங்க ரயில்வே தேர்வு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஓபிசின்ற ஒரு சர்டிபிகேட் இருக்கணும். சரியா? அதுல கிரீமி லேயர், நான் கிரீமி லேயர். கிரீமி லேயர்னா என்ன? உங்க அப்பா அம்மாவுடைய ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா உங்களால இது நான் கிரீமி லேயர் சர்டிபிகேட் வாங்க முடியாது. 8 லட்சத்துக்கு உட்பட்டதாக இருந்தால் இந்த நான் கிரீமி லேயர் அப்படின்ற சர்டிபிகேட்டை வாங்க முடியும். அந்த நான் கிரீமி லேயர் சர்டிபிகேட்டை வாங்கினாதான் உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஓபிசியோட இடஒதுக்கீடுகளை பயன்படுத்த முடியும். ஒருவேளை நீங்க கிரீமி லேயர்ல வர்றீங்கன்னா நீங்க சர்டிபிகேட்டே வாங்க வேண்டாம், நீங்க டைரக்டா போய் அன்ரிசர்வேஷன்ல அப்ளை பண்ணிடுங்க. நீங்க கிரீமி லேயர்ல வந்து அந்த இடஒதுக்கீடோ இல்ல உங்களுக்கு அந்த ரிலாக்சேஷனோ எதுவுமே உங்களுக்கு கிடையாது. நான் கிரீமி லேயர்ல வர்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரிலாக்சேஷன், அந்த இடஒதுக்கீடு இது எல்லாமே கொடுப்பாங்க. ரைட்? நீங்க அப்ப கிரீமி லேயர் நீ ஒருவேளை இந்த கம்யூனிட்டியில இருந்து நீங்க ஒருவேளை உங்க அப்பா அம்மாவுடைய ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கு மேல வந்து நீங்க கிரீமி லேயர்ல வந்துட்டீங்கன்னா நீங்க அந்த சர்டிபிகேட் வாங்கணும்ன்ற அவசியமே இருக்காது. டைரக்டா நீங்க அன்ரிசர்வேஷன்ல போய் அப்ளை பண்ணிடலாம். சரியா? அப்ப இதை எங்க சார் வாங்குறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இ சேவை மையம்ல போய் அப்ளை பண்ணணும். தாலுகா ஆபீஸ் அல்லது வெளியே எங்கேயாவது இருக்கக்கூடிய இ சேவை மையம்ல போய் அப்ளை பண்ணுங்க. அப்ளிகேஷன் சார்ஜ் ஒரு 60 ரூபாய், அவங்க அப்ளை பண்ணி கொடுக்குறவங்களுக்கு ஒரு 10-20 ரூபாய் சொல்லி ஒரு 100 ரூபாய் கம்மியா தான் செலவாகும். ரைட்டா? இந்த ஓபிசி சர்டிபிகேட் அப்படின்றது 1 ஏப்ரல் முதல் ஏப்ரல்ல இருந்து 31 மார்ச் வரைக்கும், ரைட்டா? 31 மார்ச் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும். ஒவ்வொரு வருடமும் எவ்ரி இயர். இப்ப இன்னைக்கு நமக்கு பிப்ரவரி 4ஆம் தேதி ஆயிப்போச்சு. ரைட்டா? ஒருவேளை இன்னைக்கு நீங்க இந்த சர்டிபிகேட் வாங்கினாலும் கூட இந்த 2020 மார்ச் 31 வரைக்கும் தான் அதோட செல்லுபடி ஆகக்கூடிய தேதி. அதுக்கப்புறம் அது காலாவதி ஆயிடும், அது செல்லுபடி ஆகாது. சரியா? அப்போ ஒவ்வொரு வருடமும் இந்த ஓபிசி நீங்க ரினியூவல் பண்ணி வாங்கிட்டே இருக்கணும்.
ரைட்? அப்போ நீங்க அப்ளை பண்ணும்போது ஓபிசி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சர்டிபிகேட் எப்ப கொடுக்கப்பட்டது, எப்ப இஷ்யூ பண்ணதுன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த டேட்டே வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ளதான் உங்களுக்கு காட்டும். 2025 ஏப்ரல் 1ல இருந்து இப்ப டில் டேட் இன்னைக்கு வரைக்கும் தான் அது காட்டும். நீங்க அப்ளை பண்ண போனீங்கன்னாவே உங்களுக்கு அப்படிதான் டேட் இருக்கும். சரியா? சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓபிசிக்கான லிமிட். 1 இயர் ஒன்ஸ் நீங்க வாங்கி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. சரியா? சோ இது ஓபிசிக்கான கிரைட்டீரியா. ரைட்? இதுவே நீங்க எஸ்சி அல்லது எஸ்டி மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்திருப்பாங்கல்ல, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்த அந்த சர்டிபிகேட்டை பயன்படுத்திக்கலாம், பிரச்சனையே கிடையாது. நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்த அந்த எஸ்சி எஸ்டி சர்டிபிகேட்டை நீங்க தாராளமா பயன்படுத்தி விண்ணப்பிச்சுக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்ப இந்த சர்டிபிகேட் வாங்க வேண்டியது யாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம ஓபிசி கிரைட்டீரியா கீழே வரக்கூடிய பிசி, பிசி முஸ்லிம், எம்பிசி, டிஎன்சி இவங்க மட்டும்தான் வாங்கணும். ரைட்? சரி சார், இதை போய் நான் அப்ளை பண்ணி வாங்குறேன், நீங்க சொல்ற மாதிரிலாம் எனக்கு கரெக்ட். ரைட்? இப்போ இது எந்த ஃபார்மட்ல இருக்கணும் அப்படி ஒண்ணு இருக்குதா? நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் ஒரு மாதிரி கொடுப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு மாதிரி ஃபார்மட். எனக்கு அந்த நோட்டிபிகேஷன்ல ஒரு ஃபார்மட்ல இருக்கே அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. நீங்க இ சேவை மையம்ல அப்ளை பண்ணாலே அவங்க ஒரு ஃபார்மட்ல தான் கொடுப்பாங்க. அவங்க கொடுக்கிற ஃபார்மட் தாராளமா போதுமானது. சரி, அதுல எந்த பிரச்சனையும் வராது. நாளைக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போனாலும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. சோ அந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். சரியா? சோ அவங்க இ சேவை மையம்ல கொடுக்கிற அந்த ஒரு ஃபார்மட்டையே நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். சரியா? சோ அப்ப அப்ளை பண்ணி வாங்க வேண்டியது இ சேவை மையம்ல தான் போய் நீங்க அப்ளை பண்ணி வாங்கணும். எஸ்சி எஸ்டி மாணவர்களா இருந்தா பிரச்சனை கிடையாது, இருக்கிறத வச்சு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் எக்கனாமிக் விகசனா இருந்தாலும் அவங்களும் இ சேவை மையம்ல தான் போய் அதை அப்ளை பண்ணி வாங்க வேண்டியது இருக்கும். இதுதான் வந்து நமக்கான சர்டிபிகேட் வாங்கக்கூடிய முறை அண்ட் அதை பயன்படுத்தக்கூடிய முறை. சரிங்களா? ரைட்? எனிதிங் எல்ஸ் வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட்ல கேளுங்க. அண்ட் நம்மளுடைய சோழன் எக்ஸ்பிரஸ் ரயில்வேவோட குரூப் டிக்காக நம்ம ஸ்டார்ட் பண்றோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அப்படி இல்லைன்னா என்னோட மெயில் ஐடி arun.prasad@24/7.com என்னோட மெயில் ஐடியில என்னை கான்டாக்ட் பண்ணி இந்த கிளாஸஸ் பத்தி என்கொயரி பண்ணிக்கோங்க. இல்ல என்னோட டெலிகாலர் நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா டீடைல் சொல்லுவாங்க. Y249 என்ற ஆஃபர் கூட பயன்படுத்தி மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்ஸை கெட் பண்ணிக்கோங்க. சரியா? அண்ட் என்னோட மாஸ்டர் மைண்ட் டெலிகிராம் குரூப்பை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா. சரியா? தேங்க்யூ சோ மச் அண்ட் பை see you. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். Adda24/7 அப்படின்ற மொபைல் ஆப்பை கண்டிப்பா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் அண்ட் பை see you. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூ சோ மச். இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டு நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் மக்களே.